வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மென்டார்ஷிப். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ். அதுக்கான வீடியோ தான் இது. மென்டார்ஷிப்புன்றது எவ்வளோ முக்கியன்றது ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க, அது முக்கியமாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தெரியும். எங்கே போய் யார்கிட்ட கேட்குறது, என்ன கேட்குறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் முக்கியமாக மென்டர்ஷிப் தேவைப்படும். நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பே இல்லை. பட் சில பேர்த்துக்கு அந்த கைடன்ஸ் தேவைப்படுது. இதில் என்ன, இந்த மென்டர்ஷிப்பில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு டெலிகிராம் குரூப் ஃபஸ்ட்டாக, அப்புறம் சோர்ஸஸ், என்ன சோர்ஸில் படிக்கலாம் அப்படின்றது சொல்லிடுவோம். வீக்லி டார்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். இது போக உங்களுக்கு என்ன வேறு இப்படி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் பிகினிங் தான். கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெரி லிமிட்டடாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறப்போ அந்த லிங்க்கோட இது ஆச்சுன்னா 24 ஹவர்ஸில் அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்குள்ளே எவ்வளோ பேர் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதோட ப்ரைஸ் கிடையாது, ஃப்ரீ தான். பட் ஃப்ரீயாக கொடுத்தா எதையுமே நம்ம ஆளுங்களுக்கு அந்த அருமை தெரியாது. அதனால் அதில் ஒரு சின்ன செக் மாதிரி இருக்கும். இந்த வீக்லி டார்கெட்ஸ் இதை முடித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃப் மாதிரி சப்மிட் பண்ணணும். கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம். அதை சப்மிட் பண்ணணும். நீங்கள் முடிக்கிறீங்களோ முடிக்கலையோ, உங்களோட ப்ராக்ரஸ் என்னன்றதை நம்ம பார்க்குறதுக்கு தான் அதுதான் மென்டர்ஷிப்போட முக்கியமான அவசியம். அந்த ப்ராக்ரஸை நம்ம ஒரு சர்வீஸை கொடுக்குறோம் அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதை மேலும் மேலும் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த கூகுள் ஃபார்ம் இதில் கொடுத்துருவோம். இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணாதவங்க குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ப்ராக்ரெசிவாக இருக்கீங்களா அப்படின்றதுக்கு தான் இது. ஏன் இப்படி ரிமூவ் பண்ணுவோன்னு சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். பட் சீரியஸாக அப்போ தான் இருப்பாங்க. கொஞ்சம் உங்களுக்காக தான் இது. இதுதான் மெயின். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு சோர்ஸ் இருக்கும். சோர்ஸ் என்னென்னா யூடியூப் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். இது பிகினருக்கும் செட் ஆகும். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க, ரிப்பீட்டர்ஸ்னு சொல்லுவோம், அவங்களுக்குமே இந்த ஸ்கெடியூல் செட் ஆகும். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கிவ் இட் எ ட்ரை. உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ரிப்பீட்டடாக இருக்கீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் இதை கொடுக்குற டேட்லேருந்து உங்களோட ரிவிஷனாக இதை நினச்சிக்கோங்க. யூடியூப் ப்ளேலிஸ்ட் இது ஒன்றும் இல்லை, நம்ம எய்ம்டிஎன் தமிழ்நாட்டு சேனலோட எய்ம்டிஎனோட இதுக்கு முன்னாடி உங்கள் எம்டிஎஸ் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. இது ஏன் எடுத்தோம் அப்படின்னா தமிழ்லேயுமே டெக்ஸ்ட் இருக்கும், இங்கிலீஷ்லேயுமே டெக்ஸ்ட் இருக்கும். பைலிங்கலாக இருக்கும். ஈஸியாக நமக்கு நம்ம லாங்குவேஜில் படித்தா ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது ஒன்று. அப்புறம் சோர்ஸஸ் பிடிஎஃபோட லிங்க்ஸ் இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்க தேவையான பிடிஎஃபோட லிங்க்ஸ் இருக்கும். லூசன்ட் புக்கு நீங்கள் புக்காக வச்சுக்கிறது பெட்டர். அதோட பிடிஎஃப் இதில் இருக்காது. நீங்கள் புக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இது போக டெஸ்ட்டு புக் ஆப் நீங்கள் பெய்டு வச்சுருக்கணும். கண்டிப்பாக மினிமம் பாஸ் ப்ரோவாச்சும் வச்சுருக்கணும். இதை வச்சு தான் நம்ம மெயினாக நம்மளோட ப்ரிப்ரேஷனே இருக்க போகுது. சோர்ஸஸ் சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறேன். இதோட டைம்லைன் என்னென்னா ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 19, செப்டம்பர் 20 நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம்ன்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்கள் இந்த டைம்லைனுக்குள்ளே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அடுத்து உங்களுக்கு தள்ளி போக இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் போனஸ் பீரியட். ஃபஸ்ட் டே எக்ஸாம் இருந்தால் லக்கிலி நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு வரப்போ எக்ஸாமோட முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிவிஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். வீக்லி தான் ஆரம்பிக்க போகுது. 1 to 7
இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி வீடியோ ப்ளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறீங்க. ஸோ மொத்தம் வந்து 23 வீடியோஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக முடிங்க. ப்ளஸ் லூசன் புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி முடிச்சிருக்கணும். கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக இப்படி படித்தா தான் நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இது ஜிகேக்கு. ஹிஸ்ட்ரி வீடியோஸ் பார்த்துருக்கணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டராக இருக்கீங்க, ஆல்ரெடி எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்க, ஹிஸ்ட்ரினா என்னன்னு தெரியும், எல்லா ஹிஸ்ட்ரியும் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்ட்டை கட் பண்ணிவிட்டு ரீடிங் லூசன்ட்டை மறுபடியும் ஒரு தடவை படிங்க. படிச்சுட்டு பிஒய்க்யூஸை வந்து ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. பிஒய்க்யூ வச்சு ஒரு குவிஸாக போட்டாலும் சரி, இதை பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டா இருந்தாலும் சரி. இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்க பிஒய்க்யூஸை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பினாக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃப்லாம் வந்து அந்த லிங்க்கில் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் வீக்கில் ஜிகேல ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஹெக்டிக்காக தான் போகுது. அதே மாதிரி இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும். இங்கிலீஷ் கிராமர் வீடியோஸை 34 வீடியோஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக முடிச்சுருங்க. இந்த 34 வீடியோஸையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுருங்க. இதுதான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன். இங்கிலீஷுக்கும் இந்த வீடியோஸ் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு பேசிக் தெரிலனா தான் நீங்கள் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பேசிக் தெரியும்னா நீங்கள் வீடியோஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஓன் நோட்ஸ் இருந்தால் அந்த ஓன் நோட்ஸை படிக்கலாம், லூசன் புக்கை படிக்கலாம். இது வந்து ஃப்ளெக்சிபிள் தான். இதை தான் படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த இங்கிலீஷ் கம்ப்ளீட் கிராமர் வீடியோஸை முடிச்சுருங்க. 34னா எல்லாமே வந்து கண்டென்ட்டாக இருக்காது. சிலதெல்லாம் வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துடலாம். நமக்கு தேவை கிராமர் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் நவுன் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நவுன் ரிலேட்டடான பிஒய்க்யூஸ். ஸோ அதுக்கான பிடிஎஃப்பும் நான் தரேன். ஒய்சிடின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் வீக்கில் பண்ண போகிறீங்க. ஸோ மினிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் 8 hours வந்து படிச்சிங்க அப்படின்னா இந்த 7 நாளில் வந்து இதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து 1 to 6 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிங்க. இந்த 7th டே வந்து ரிவிஷன் வச்சுக்கோங்க. அந்த வீக்கோட லாஸ்ட் டே வந்து படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அடுத்த வீக் 8 to 14. ஸோ இந்த வீக்கில் வந்து நம்ம பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலிட்டி வீடியோஸ் பாருங்கள். மொத்தமே 15 வீடியோஸ் தான் இருக்கும். ப்ளஸ் லூசன் புக்கை ரீட் பண்ணுங்கள். ப்ளஸ் பிஒய்க்யூ சேம் தான். அப்புறம் இந்த இங்கிலீஷ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்கன்னா ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு பிஒய்க்யூ பினக்கிள் புக் எடுத்து எரர் ஸ்பாட்டிங் அதை இந்த வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு 600 to 700 இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன மார்க் பண்ணணும்னா ரிப்பீட்டடாக வர எரரை வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். இல்லை உங்கள்கிட்ட புக் இருந்துச்சுன்னா புக்கை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங் கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். அதுக்கு போக வந்து பிளாக் புக் அதோட பிடிஎஃப்பும் அங்கே அதோட லிங்க்கும் பிடிஎஃப் லிங்க்குமே கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டாபிக் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஸ்பெல்லிங், இடியம்ஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இதுலையுமே மினிமம் ஒரு டாப்பிக்கில் 25 இதெல்லாமே சேர்த்து 500 படிச்சிருக்கணும். மொத்தமாக எல்லாத்துலேயும் 100 படிங்க. நான் வந்து கம்மியாக சொல்கிறேன். 1000 படித்தா கூட ஓகே தான். ஸோ நான் ஒரு வீக் ஃபுல்லாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 25 ஈச்சில் படித்தா கூட மொத்தம் வந்து 25 × 5 வந்து 125 வருது. ஸோ 125 × 7 படிக்கணும். 7 days படிக்கணும். ஸோ அப்போ வந்து 1000 வச்சுக்கோ. நம்ம 1000 படிக்கணும். இதில் இருக்க ஒர்க் நீங்கள் எவ்வளோக்குள்ளே நல்லா படிச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஸோ இது வந்து செகண்ட் வீக். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டே அந்த 14th டே வந்து ரிவிஷன் டே. ஸோ இதில் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி பிஒய்க்யூஸை வந்து ஒரு ரிவிஷன் விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி கவர் ஆயிடுச்சா. ஸோ இந்த வீக்கில் நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் புக்கில் வந்து எஸ்எஸ்சி ஜிகே, எஸ்எஸ்சி இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிஒய்க்யூஸ், சிஜிஎலோட ஜிகே கொஷின்ஸ், சிஹெச்எஸ்எல், ஜிடி, சிபிஓ, ஸ்டெனோகிராஃபர், எம்டிஎஸ். ஸோ இதோட செக்ஷனல் பிஒய்க்யூஸ் இது ஜிகேக்கு, இது வந்து இங்கிலீஷ்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட்டாக போட போகிறீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு செக்ஷனல் டெஸ்ட்டு ஜிகே இங்கிலீஷ்.
ஸோ செகண்ட் வீக்லேருந்து மினிமம் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 4 போடணும். ஸோ அப்போனா ஒரு நாளைக்கு நம்ம ஜிகேல 100 கொஸ்டின், இங்கிலீஷில் 100 கொஸ்டின் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் வந்து மினிமம் ஒரு டெஸ்ட்டுக்கே வந்து 12 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு 12 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்பையோ, ஃப்ரீயாக இருக்கப்பையோ, சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்பையோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை போடலாம். இதெல்லாம் வந்து ரிவிஷன் மாதிரி தான். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 100 கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 200 கொஷின்ஸ். ஸோ 1 வீக்குக்கு நம்ம 1400 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து டெஸ்ட்டாக போடுங்க. டெஸ்ட்டுக்குன்னு ஒரு 1 ஹவர் கூட தனியாக ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கிட்டு இதில் நீங்கள் விடுற எரர்ஸ், இந்த எரர்ஸ் எல்லாமே ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. இதுதான் உங்களோட வீக் ஏரியாஸ். ஸோ இந்த வீக் ஏரியாஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜிகேல வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த வீக்கில் முடிஞ்சிருக்கா, அதோட கொஷின்ஸ் எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மற்ற கொஷின்ஸையும் நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டினா விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்கலாம். ஸோ அப்படி கூட நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டுன்றது மஸ்ட்டு செகண்ட் வீக்லேருந்து. இதை வந்து ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டுட்டு இதோட மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். நான் வேணால் ஏதாச்சும் ஒரு பிடிஎஃபாக கூட மேக் பண்ணி தரேன். ட்ராக்கர் மாதிரி மேக் பண்ணி நான் அந்த குரூப்பில் போடுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றது உங்களுக்கு வந்து எக்ஸாமோட ரிசல்ட்டில் தான் தெரியும். ஸோ செகண்ட் வீக் முடிஞ்சிருச்சு. தேர்ட் வீக் 15 to 21 தேர்ட் வீக்கில் வந்து நம்ம ஜியாகிரஃபி அண்டு சயின்ஸ் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஸோ ஜியாகிரஃபி மொத்தம் ஒரு 12 வீடியோ இருக்கும். சயின்ஸ் எல்லாமே சேர்த்தே ஒரு 30 வீடியோ தான் இருக்கும். 30 வீடியோன்றது 28 30 வீடியோ இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் முடிச்சிட முடியும். இது போக லூசன்ட் புக்கில் ஒரு தடவை ரீடு ப்ளஸ் பிவைக்யூ சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் எஃபோர்ட் எடுத்து போடுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக பின்னாடி தான் தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒக்காப்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு வீக்குக்கு வந்து 1000, அப்போ இந்த வீக் ஒரு 1000 ப்ளஸ் அந்த ஆல்ரெடி படித்த 1000ஓட ரிவிஷனும் இந்த வீக்கில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க், பினாக்கில் இருக்க ஃபில் இன் த பிளாங்க் வந்து ஃபுல்லாக முடிச்சுருங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க் முடிச்சுருங்க. வேறு என்ன இருக்குது இதில்? டெஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் 5 டெஸ்ட்டாக மாற்ற போகிறீங்க. இந்த வீக்கிலேருந்து செக்ஷன் டெஸ்ட்டை வந்து 5 டெஸ்ட்டாக மாற்ற போகிறீங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 125 அப்படின்னா 250 into 7 எக்கச்சக்கமாக போகும். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் தான் போகணும். ஸோ செக்ஷனல் டெஸ்ட்னால் நீங்கள் எம்டிஎஸ் டெஸ்ட் மட்டும்தான் போகணும்னு கிடையாது. சிஜிஎல் டெஸ்ட் போடலாம், சிஎஸ்எஸ்எல் டெஸ்ட் போடலாம், ஜிடி டெஸ்ட் போடலாம். நமக்கு தேவை படிக்கணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ எப்பப்போலாம் நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பப்போலாம் அந்த டெஸ்ட்டை போட்டு விட்ருங்க. இந்த டெஸ்ட்டுன்றது மஸ்ட்டு. இதுக்கான ட்ராக்கர் நான் தரேன். இதை நீங்கள் கண்டிப்பாக போடணும். இது போடுறதுனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப நிறையாவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது போக இந்த 3 வீக்ஸில் வந்து நம்ம வந்து ஜியாகிரஃபி, சயின்ஸு, பாலிட்டி இது எல்லாத்துக்கும் ஒரு ரிவிஷன் அப்பப்போ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்பப்போ ரிவிஷன் வந்து பண்ணிடுங்க. ரிவிஷன்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அடுத்த வீக் 22 to 28. ஸோ இதில் வந்து எக்கனாமிக்ஸ் சின்ன டாபிக் தான். ஸோ டக்குன்னு முடிச்சுட்டு எக்கனாமிக்கில் வந்து மொத்தமே ஒரு 10 வீடியோ தான் இருக்கும். இது முடிச்சுட்டு ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இதோட சோர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் சர்ச் பண்ணி ஆகணும். நான் ஒன்ஸ் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் பிடிஎஃப்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் எனக்கு டெலிகிராம் சேனலில் குரூப்லேயே கூட சொல்லுங்கள். ஸ்ட்ராட்டஜிக்கே நான் உடனே கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து பினாக்கில் இருக்க ஒரு 2000 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட்ஸு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த 2000 கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதை நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். டைம் ஒதுக்குறது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இது போக வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பினாக்கில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ப்ளஸ் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது எல்லாமே முடிச்சுருங்க. இதான் வந்து பினாக்கில் படித்து முடிச்சுருங்க. ஸோ ரிப்பீட்டட் தான் வரும். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ டெஸ்ட்டு சேம் 5 டெஸ்ட்டே போட்டுக்கோங்க. நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. இங்கிலீஷ் சேம் செக்ஷனல் டெஸ்ட் வந்து 5 டெஸ்ட்டே போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக என்னென்ன டெஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோ, ஜிடி,
சிபிஓ. இதில் இருக்கிற எவ்வளோக்கு எவ்வளோ இயர்ஸ் வந்து 2014 இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சதுலேருந்து 2021 வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டாக போட்டு முடிச்சுருங்க. ஜிகே இங்கிலீஷ் அது வந்து ஒரு நாளைக்கு 5ன்றது நான் ஒரு லிமிட்டுக்காக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம். ஸோ இது வந்து 4th வீக். ஸோ இந்த 4th வீக் வரப்போ உங்களுக்கு வந்து ஜிகேன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்னன்றதை ஃபுல்லாக படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆகஸ்ட் மந்தில் பேலன்ஸ் வந்து ஒரு 29லேருந்து 31 இருக்குது. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிக் ஜிகே, அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒகாப்ஸ் சொல்ல மாட்டேன். ஸோ இதில் வந்து ஒகாப்ஸ் இங்கே ஒரு 1000 ஒகாப்ஸ் படிச்சிருப்போம். இங்கே சொன்னான்னு தெரியலையே, இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு 1000 ஆல்ரெடி படித்த 2000ஓட ரிவிஷன் ப்ளஸ் 1000. ஸோ படித்ததை திருப்பி படித்தா தான் நமக்கு வந்து இன்னும் நல்லது. ஸோ இங்கே வந்து ஃபுல் ஒகாப்ஸோட ரிவிஷன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த 3 நாளில் நீங்கள் எந்த டெஸ்ட்டு போட வேணால் கேப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஃபுல்லாக முடிச்சுங்க. ஸோ நான் சோர்ஸஸ் தரேன். ஸோ பேலன்ஸ் இருக்க செப்டம்பர் 1லேருந்து 19 வரைக்கும் இதுக்கு வந்து ரிவிஷன் மட்டும்தான். இந்த 19 டேஸ் வந்து ஃபுல் ரிவிஷன். இப்போ நம்மளால் ஒரு சில விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னா, பேக் லாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த 3 டேஸ்க்குள்ளே இந்த பேக் லாக்ஸையுமே 3 டேஸ்க்குள்ளே முடிக்க பாருங்கள். அப்படி முடிக்க முடியல அப்படின்னா 1 or 2 டேஸ் டைம் எடுத்துகிட்டு இந்த 1 to 15 வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷனுக்கு பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிவிஷனுக்கு பயன்படுத்துங்க. ஸோ இந்த ரிவிஷன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மார்க் டெஸ்ட் இருக்கும். செஷன் 1, செஷன் 2 இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அதாவது பிஒய்க்யூவை அட்டன் பண்ணாதீங்க. மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எடிக்குட்டி புது வெண்டாருக்கான புது மார்க் டெஸ்ட்லாம் அப்லோட் பண்ணுவாங்க, டெஸ்ட் புக். ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள். இதில் வந்து மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஸோ இந்த 15 டேஸில் வந்து மேக்ஸ் அண்டு ரீசனிங்கோட பிஒய்க்யூஸை சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி முன்னாடியே இந்த வீக்கில் வந்து முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸ் இல்லாட்டி ஒரு ரீசனிங் பிஒய்க்யூஸ். இது வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். அதனால தான் நான் இதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்கல. இந்த ஃபுல் இதோட மோட்டிவேஷன் அண்டு ஃபோக்கஸ் எல்லாமே ஜிகே அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் மேக்ஸை பற்றியோ ரீசனிங்கை பற்றியோ பேசியிருக்க மாட்டேன். அது நீங்கள் எப்படி படிக்கிறமோ படிச்சுக்கோங்க. அதை பாஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக ரொம்ப 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 பேசிக் லெவலாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த செஷன் 2ல் ஜிகேவும் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செஷன் 45 மினிட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 1/2 hourலேயே முடிச்சிடலாம். மேக்ஸ் ரீசனிங்கை சும்மா போட்டுட்டு செக்ஷன் 2 வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த 19 டேஸில் வந்து உங்களோட மார்க் டெஸ்ட்டோட ட்ராக்கர் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் போடலாமா? இதே மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கப்போ செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரிவிஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு 50 டேஸ்க்கான ஸ்கெடியூல். இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஸ்கெடியூலை சொல்லிட்டேன். இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு நம்ம குரூப்லேயே போடுவோம். ஸோ அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். அப்படி ஃபில் பண்ணாட்டி யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டோம், கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவோம். எனக்கு 10 பேர் இருந்தால் கூட போதும். ஸோ இதுதான் வந்து மெயின். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாட்டி கண்டிப்பாக தூக்கிடுவோம். ஸோ இதை எவ்வளோக்குள்ள ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இதை எவ்வளோக்குள்ள நம்ம கொண்டு போக போகிறோன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ படிங்க. அந்த குரூப்பில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிஞ்சால் வீக்லி நம்ம ஏதாச்சும் லைவ் சேட் பண்ணுற மாதிரி கூட பார்ப்போம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து கீழே டெலகிராமோட அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி 24 hours மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு. ஸோ அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. குரூப்பில் சந்திப்போம்.